வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவின் நோக்கம் டால்டனின் பகுதி அமுக்க விதியின் அடிப்படை உள்ளார்ந்தம் என்ன என்றதை பற்றி பார்ப்போம். சரி, போய்லின் விதி, சார்ல்ஸின் விதி, அவகாதரோவின் விதி எல்லாம் என்னென்ற விளக்கு ஏற்கனவே வீடியோ போட்டு நான் பார்த்துருப்பீங்க. இது அடுத்ததாக விதி இருக்குது, டால்டனின் பகுதி அமுக்க விதி. இது என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஒரு பாத்திரம் இருக்கு. ஒரு பாத்திரம் என்ன கன அளவு V, வெப்பநிலை T. V என்ற ஒரு கன அளவுல T என்ற ஒரு வெப்பநிலையில ஒரு பாத்திரத்துக்கு ABC என்று ஒன்றுக்கு மேற்பட்ட வாயுக்கள் இருக்கு. தெரியும்? அதுவும் A என்ற வாயு NA மூலக்கூறுகளின் எண்ணிக்கையோட, B என்ற வாயு NB மூலக்கூறுகளின் எண்ணிக்கையோட, C என்ற வாயு NC மூலக்கூறுகளின் எண்ணிக்கையோட இருக்கு. எல்லாம் ஒரே பாத்திரத்துக்கு இருக்கு. எல்லாம் ஒரே பாத்திரத்துக்கு இருந்தால் ஒரு மொத்த அமுக்கம் ஒன்று இருக்குதானே, PT என்று P டோட்டல் மொத்த அமுக்கம் ஒன்று. அந்த மொத்த அமுக்கமானது அதே அளவு உள்ள பாத்திரம், அதே வெப்பநிலை. ஆனா அங்க இருந்த A என்ற வாயு தனியே இருக்குது. இப்ப அதே அளவுல இருக்கு, எண்ணெய் மூலக்கூறுகளோட தான் இருக்கு, அளவை மாற்றக்கூடாது. அதே ஏண்ட வாயு அதே அளவோடு இருக்கும் போது அதே கன அளவுக்குள்ள அதே வெப்பநிலையில இப்ப அது கொடுக்குற அமுக்கம் என்ன, தனியே இந்த அமுக்கம் PA. அதே மாதிரி அதே கன அளவுக்கு அதே வெப்பநிலையில அதே அளவு B என்ற வாயு தனியே இருக்க கொடுக்குற அமுக்கம் PB. இதைத்தான் பகுதி அமுக்கங்கள். அதே கன அளவு அதே வெப்பநிலையில அதே C என்ற வாயு அதே அளவு NC மூலக்கூறுகள் இருக்கும் போது உயர்ற அமுக்கம் PC. அப்ப டால்டன் பகுதி அமுக்க விதி என்ன சொல்லுது, அந்த P டோட்டல் இந்த PA சக இந்த PV பிளஸ் PCக்கு சமன் என்று சொல்லுது. அப்ப இந்த டால்டன் பகுதி அமுக்க விதியை நான் வசனமா சொல்லாமல் படமா காட்டிக்கிறது உங்களுக்கு. இதுதான் டால்டன் பகுதி அமுக்க விதி. ஆகவே கவனிங்க, இப்ப தனித்தனியே இருக்கைக்குள்ள கொடுக்குற அமுக்கங்களின் கூட்டுத்தொகை தான் உண்டாயிருக்கைக்குள்ள கொடுக்குற அமுக்கம் என்று சொன்னா, இதுக்குள்ள இந்த A என்ற வாயு என்ன மூலக்கூறுகள் என்ன அமுக்கத்தை கொடுக்குதோ, இங்க உண்டாயிருக்கைக்கும் அந்த அமுக்கத்தை தான் கொடுக்குது என்றது விளங்குதோ இல்லையோ. தனியே இருக்கைக்குள்ள அந்த A என்ற வாயு அதே அளவு மூலக்கூறுகள் கொடுக்குற அமுக்கம் இருக்கு, அந்த அமுக்கத்தை தான் உண்டாயிருக்கையே அதே அந்த A என்ற வாயு கொடுக்குது, அதை B என்ற வாயு கொடுக்குது, C என்ற வாயு கொடுக்குது. அதனால இந்த மொத்த அமுக்கம் இந்த தனித்தனியே இருக்கிறவங்களுக்கு கூட்டுறதுக்கு சமனாக்கம் பெறுது. அப்படி என்றா முடிவு என்ன சொல்லுங்கோ, உண்டாயிருக்க A என்ற அமுக்கத்தை, A உயர்த்த போற அமுக்கத்தை B மூலக்கூறுகள் பாதிக்கவில்லை, C மூலக்கூறுகள் பாதிக்கவில்லை. B கொடுக்குற அமுக்கத்தை Aயும் Cயும் பாதிக்கவில்லை, C கொடுக்குற அமுக்கத்தை Aயும் Bயும் பாதிக்கவில்லை. விளங்குதோ? இதனாலதான் டால்டனின் பகுதி அமுக்க விதியை சொல்லும் போது முதலில் ஒரு வசனம் ஒன்று கொடுக்கணும் தெரியுமா, ஒன்றோடொன்று இடைத்தாக்க முறாத வாயுக்கள் என்றது. அதுக்கு தானே ஒன்றோடொன்று இடைத்தாக்க முறாத என்றால் ஒரு கூறின் அமுக்கத்தை மற்ற கூறு பாதிக்காது, பாதிக்க கூடாது என்றா இலட்சிய வாயு மூலக்கூறுகள கவர்ச்சி விஷயம் ஒன்று இல்லட்டான். இலட்சிய வாயு மூலக்கூறு இப்ப தனிய A மூலக்கூறுகளுக்கு இடையிலேயே கவர்ச்சி விசை இல்லையா, அப்ப B மூலக்கூறுகளுக்கு இடையிலேயும் கவர்ச்சி விசை இல்ல, C மூலக்கூறுகளுக்கு இடையிலும் கவர்ச்சி விசை இல்ல. அந்த தங்கட மூலக்கூறுகளுக்கு இடையில கவர்ச்சி விசை இலட்சிய நடத்தை சொல்லப்பட்டது. கவர்ச்சி விசை புறக்கணிக்கத்தக்கது, மூலக்கூறு பரமன் புறக்கணிக்கத்தக்கவை இலட்சிய வாயுக்கள் என்று சொல்லப்பட்டது தங்கட மூலக்கூறுகளுக்கு இடையில இருக்கிற கவர்ச்சி விசை. ஆனா இது அடுத்தடுத்த மூலக்கூறு, ஒவ்வொரு வாயு மூலக்கூறுகளுக்கு இடையிலையும் கவர்ச்சி விசை இல்லை என்றது இலட்சிய நடத்தைக்குள்ள சொல்லப்படவே இல்லை. ஆனா அதுவும் உண்மையாகத்தான் இருக்கும். இலட்சிய வாயுக்கள் A ஒரு இலட்சிய வாயு, B ஒரு இலட்சிய வாயுன்னா A-க்கும் B-க்கும் இடையிலேயும் கவர்ச்சி விசை இருக்காது என்றதுதான் நியதி. ஆனா அது இலட்சிய வாயுக்களுக்கான நிபந்தனையில சொல்ல முடியும். புரியுதா? அதனாலதான் டால்டனின் பகுதி அமுக்க விதியில சொல்லப்படுகிறது, ஒன்றோடொன்று இடைத்தாக்க முறாத
ஒன்றுக்கு மேற்பட்ட வாயுக்கள் ஒரு பாத்திரத்தினுள் உள்ள போது அதனுள் உயர்த்தப்படும் மொத்த அமுக்கமானது அதே பாத்திரத்தை அதே வெப்பநிலையில் ஒவ்வொரு கூறு வாயுக்களும் தனித்தனியே அதே அளவுகளில் அடைக்கும் போது உணர்த்தும் பகுதி அமுக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். இதுதான் டாக்டரின் பகுதி அமுக்க விதி. இப்ப நான் பாடமாக்கி சொன்ன மாதிரியே இருந்தது. இப்படிதான் சொன்னது நானும் இருந்து பாடமாக்கிட்டு வந்து நானும் உங்களுக்கு சொல்லி காட்டுவோம் உண்டு. தானா வருது வேணும். விஷயத்தை விளங்கி வச்சிருந்தா வசனம் தானா வருது. பாருங்க திருப்பி சொல்லிக்க பாருங்க அப்படி சொல்லுண்டு. ஒன்றோடொன்று இடைத்தாக்க முறாத ஒன்றுக்கு மேற்பட்ட வாயுக்கள் ஒரு பாத்திரத்தில் உள்ள போது அதனுள் உள்ள மொத்த அமுக்கமானது அதே பாத்திரத்தை ஒவ்வொரு கூறு வாயுக்களும் தனித்தனியே அதே அளவுகளில் அடைக்கும் போது உணர்த்தும் பகுதி அமுக்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். இதுதான் டால்டனின் பகுதி அமுக்க விதி. இது எப்படி என்ன, ஒரு வாயின் பகுதி அமுக்கம் இப்படி ஒன்றா இருக்கீங்க. ஒரு வாயின் பகுதி அமுக்கம் அந்த வாயின் மூல் பின்னந்தர மொத்த அமுக்கம் கண்டுபடுத்தலாம். இவர்ந்த 10 மூல் என்ன அமுக்கத்தை கொடுக்குதோ இவற்ற 10 மூலும் அதே அமுக்கத்தை தான் கொடுக்கும். இவற்ற 10 மூலும் அதே அமுக்கத்தை தானே கொடுக்கும். ஒவ்வொரு வாயுக்கள் தான். அடே கவனிங்கோ, இலட்சிய நடத்தைக்குரிய இயல்புகளை பாருங்க. இவருடைய ஏயின் 10 மூலம் என்ன அமுக்கத்தை கொடுக்குதோ மீண்ட 10 மூலம் அதே அமுக்கத்தை தான் கொடுக்கும். இப்ப அதே கன அளவுக்கு அதே வெப்பநிலை. அது மூலத்திற்கு குறைஞ்ச வாயுவா இருக்கலாம், கூடின வாயுவா இருக்கலாம், பிரச்சனை இல்லை. மூலக்கூறு ஒன்றில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை வித்தியாசமா இருக்கலாம், பிரச்சனை இல்லை. மூலக்கூறு ஒன்றில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை வித்தியாசமா இருக்கலாம், மூலக்கூறு திணிவு வித்தியாசமா இருக்கலாம், சமனா இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுல மூல எண்ணிக்கை 10 மூலா, இதுல 10 மூலா, ரெண்டும் ஒரே அளவு அமுக்கத்தை தான் கொடுக்கும். அமுக்கம் மூலுக்கு நேர்வ சமனா இருக்கு. ஒரே பாக்குறது, ஒரே கன அளவுக்குள்ள ஒரே அதானே போட்டம் தானே. ஒரே கன அளவு ஒரே வெப்பநிலையில அமுக்கம் மூலுக்கு மூலக்கூறுகளுக்கு நேர்வசம்னா மூலுக்கு நேர்வசம் தானே. என்ன மூலக்கூறு மூலு ஒரே மாதிரி தானே. அமுக்கம் மூலுக்கு நேர்வசம் எந்த வாயு வந்து இல்லை, எல்லா வாயுக்கும் அதே இதுதான். அதுதான் சொல்றோம். அவர் இன்னொரு வடிவம் சொல்லி இதை காய்ச்சினா அகவாதோட நிதியிலேயும் அகவாதோட நிதியிலும் கூட கவனிங்களா, இந்த ஒரே வெப்பநிலையிலும் ஒரே அமுக்கத்திலும் சம கனளவு வாயுக்கள் சம எண்ணிக்கையான மூலக்கூறுகளை கொண்டு இருக்கு. என்ன புதினம் இருக்குது இல்ல? அகவாதோட விதி என்ன சொல்லுது? ஒரே வெப்பநிலையிலும் ஒரே அமுக்கத்திலும் சம கனளவு வாயுக்கள் சம எண்ணிக்கையான மூலக்கூறுகளை கொண்டு இருக்கு. இது நானும் சொல்லுவேன் தானே. இது அவாதரவா சொல்லணும், அவகாதரவா அப்புறம் சொல்லணும், நானும் சொல்லுவேன். ஆனா அவகாதரவு சொன்னது ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குல்ல, அது நாங்க சொல்லி இருக்க இயலாது. என்ன அவகாதரவு ஸ்பெஷாலிட்டி சொல்லுவோம்? அவர் சொன்னது ஒரே வெப்பநிலையிலும் ஒரே அமுக்கத்திலும் சமகனளவு வாயுக்கள் சமநிக்கான மூலக்கூறுகளைத்தான் கொண்டிருக்கும். சரி, ஆனா இந்த வாயுக்கள் இருக்கல்லோ, இந்த 2 வாரத்துல இருக்கிற வாயுக்கள் அவை ஒரே வாயுக்களாகத்தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. வெவ்வேறு வாயுக்களாகவும் இருக்கலாம், மூலத்திரிவில் வித்தியாசமான வாயுக்களாகவும் இருக்கலாம், மூலக்கூறு ஒன்றில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை வித்தியாசமான வாயுக்களாகவும் இருக்கலாம். ஆனால் இலட்சிய நடத்தை இருக்க வேண்டும். அந்த கருத்தை தான் நானும் இங்கேயும் கதைக்கிறேன். இந்த ஏஎம்பியும் 10 மூலம் கொண்டா ஒரே கனளவு ஒரே வெப்பநிலைக்கான இருக்க போயினும். அப்ப 10 மூலண்டா ஒரே அமுக்கத்தை தான் கொடுக்கின்றன. ஒரே அளவு மூலண்டா ஒரே அளவு அமுக்கம் தான் கொடுக்கும். ஆனா அது இதுவும் ஒவ்வொரு மூலத்திலையா இருக்கலாம், அதுவும் இதுவும் மூலக்கூறுகளில் உள்ள அணுக்கள் எண்ணிக்கை வித்தியாசமா இருக்கலாம். அதனால பிரச்சனை வராது. ஓகேயா? இதுதான் டால்டனின் பகுதி அமுக்க விதி. விளங்கிச்சா? அடுத்த விஷயம் என்ன, இன்னொரு விஷயம் என்னன்னா,
உங்களோட பாடத்திட்டத்தில முந்தின பாடத்திட்டத்தில் இருந்த ஒரு விஷயம் என்ன, இந்த பிவி சமன் 1/3 mn c ஸ்கொயர் பார் இருக்கல்லோ, இது வாய்க்களின் இயக்கவியல் சமன்பாடு. இந்த சமன்பாட்டில இருந்து கோயிலின் விதி, சார்ல்ஸின் விதி, சார்ல்ஸின் அமுக்க விதி, அவகாரோவின் விதி, டால்டனின் பௌதிக அமுக்க விதி, இணைந்த வாயு விதி, பிவி சமன் என்ஆர்டி, எல்லாத்துக்குமான நிறுவல்கள் பழைய பாடத்திட்டத்துல இருந்தது. இப்போ புதிய பாடத்திட்டத்திலே இல்லை. அப்ப அதோட வினக்கடாதீங்க, பழைய கேள்விகள் இருக்கு. பிவி சமன் என்ஆர்டியில் இருந்து டால்டனின் பௌதிக அமுக்க விதியை பெறுக என்று கேள்வி இருக்கும். அப்ப அதுக்கெல்லாம் படிப்பிக்க இல்லையே என்று கேட்காதீங்க ஆசிரியர்களை. அது இப்ப பாடத்திட்டத்திலே இல்லை. ஆனா எடுக்கிறதுக்கு வழி இருக்கு, இருந்தது பழைய சிலபஸ்ல இருந்தது. இது வாய்க்களின் இயக்கவியல் சமன்பாடு இதுக்கு பெயர். இந்த பிவி தான் என்ஆர்டிக்கு சமன். இந்த பிவி தான் என்ஆர்டிக்கு சமன். என்ன? இடை வர்க்க கதி, சராசரி வர்க்க கதி. இப்ப ஒரு பாத்திரம் இருக்கிறதா சரியா, இதுக்குள்ள C1 C2 C3 என்ற கதியில மூன்று மூலக்கூறு தான் இருக்குது. 3 மூலக்கூறு தான் இருக்கு. அப்ப இந்த பாத்திரத்துக்கு சி ஸ்கொயர் பாருக்கு என்ன சமன்பாடு வேறு? சி ஸ்கொயர் பாருக்கு என்ன வேறு? வர்க்க கதிகளின் சராசரி. சி ஸ்கொயர் பார் என்ன? சி ஸ்கொயர் தானே, வர்க்க கதிகளின் சராசரி. பார் என்பது சராசரி. அப்ப வர்க்க கதிகளை கூடுங்கோ, C1 ஸ்கொயர், C2 ஸ்கொயர், C3 ஸ்கொயர், மூன்று இதுதான் அது. இதுதான் அது. அதே மாதிரி இப்ப இங்க பாருங்க, இந்த பாத்திரத்துக்கு C1 கதியில N1 மூலக்கூறுகள் இருக்கு, C2 கதியில N2 மூலக்கூறுகள் இருக்கு, C3 கதியில N3 மூலக்கூறுகள் இருக்கு. அப்ப இதுக்குள்ள சி ஸ்கொயர் பார் எவ்வளவுன்னு கேட்டா அப்படி இருக்கு. இப்ப ஒரு பாத்திரத்துக்கு ஒரே வாயு C1 கதியில N1 மூலக்கூறு இருக்கு, C2 கதியில N2 மூலக்கூறு இருக்கு, C3 கதியில N3 மூலக்கூறு. இந்த பாத்திரத்துக்கு ஓவரால் சி ஸ்கொயர் பார் எவ்வளவு ரெண்டு கேட்டா, இங்க பாருங்க, சி ஸ்கொயர் பார் சமன், சி ஸ்கொயர் பார் என்ன? வர்க்க கதிகளின் சராசரி. வர்க்க கதிகளின் சராசரினா இருக்கிற எல்லா மூலக்கூறுகளுடையும் கதிகளை வர்த்திச்சு கூட்டி போட்டு எத்தனை மூலக்கூறுகள் இருந்ததோ அத்தனை அளவு. முதல்ல அப்படி இந்த 3 மூலக்கூறுக்கு அப்படித்தானே செய்தாங்க. 3 மூலக்கூறுன்ற கதிகளை வர்த்திச்சு கூட்டி போட்டு 3 அளவு இருந்துச்சு. அது வரிஞ்ச டோட்டலா எத்தனை மூலக்கூறு இருக்குதோ அத்தனை மூலக்கூறுகளையும் கதிகளை வர்த்திச்சு 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 கூட்டி 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 போட்டு டோட்டலா எத்தனை மூலக்கூறு இருக்கோ அத்தனை அளவு பிரிச்சு விட்டா சரி. அதுதான் இது. அப்ப இங்க பாருங்க, C1 வர்க்கம், C1 வர்க்கம், C1 வர்க்கம், இப்படி எத்தனை நேரம் எழுதணும் சொல்லுங்க. இப்ப எத்தனை நேரம் எழுதுவோம்? N1 தரம், N1 தரம் எழுதுவோம். N1 தரம் C1 கதியில N1 மூலக்கூறு இருக்கு. இப்படிதான் எழுதுவோம். அடுத்தது எல்லாத்தையும் கூட தான் திருப்பியும் பிளஸ் C2 ஸ்கொயர், C2 ஸ்கொயர், C2 ஸ்கொயர். இது எத்தனை நேரம் எழுதணும்? N2 தரம் எழுதுவோம். N2 தரம் எழுதுவோம். பிளஸ் T3 ஸ்கொயர், T3 ஸ்கொயர், T3 ஸ்கொயர். எத்தனை நேரம் எழுதணும்? N3 தரம் எழுதுவோம். எல்லாத்தையும் எழுதி கூட்டி போட்டு என்ன தலை பிரிக்கணும்? டோட்டலா அந்த பாத்திரத்துக்குள்ள உள்ள ஒட்டுமொத்த மூலக்கூறுகள் எத்தனை சொல்லுங்க? N1 பிளஸ் N2 பிளஸ் N3. அப்ப கீழே என்ன போடணும்? N1 பிளஸ் N2 பிளஸ் N3.
அப்ப இதை நான் சுருக்கி எழுதுறேன் பாருங்க. சி ஸ்கொயர் பார் சமன் n1 into c1 square plus n2 into c2 square plus n3 into c3 square over n1 plus n2 plus n3. இதுதான் சி ஸ்கொயர் பாருக்குரிய விளக்கம். அதாவது சி ஸ்கொயர் பாருக்கான விளக்கத்தை விளங்கிக் கொள்ளுங்கன்றதுக்கு தான் இப்ப கதைச்சது. சரிதானே? எழுதி கொள்ளுங்க, நோட் பண்ணி கொள்ளணும் எல்லாரும். சரிதானே? ஓகே. சரி, இனி அடுத்ததான் உங்களுக்கு அந்த மெய் வாய்க்கள் சம்பந்தமா, இலட்சிய வாய்க்கள், மெய் வாய்க்கள் சம்பந்தமா வந்தர்வாழ் சமன்பாடுகள்ல கொஞ்சம் மாணவர்களுக்கு பூரண தெளிவின்மைகள் இருக்கிறது. அது சம்பந்தமா ஒரு வீடியோவா அடுத்ததான் எதிர்பார்ப்போம். ஓகேயா? ரைட். நன்றி, வணக்கம்.